வன்மம் 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 குடவுண்டா நீங்களாம் எப்பா. ஒரு டாஸ்க்கு கூட உருப்படியா பண்ண மாட்டேங்கான போற. ஒரு டாஸ்க் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க ஒரு டாஸ்க்கை அந்த டாஸ்க்கை கரெக்டாக ஆடி மக்களை ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு இதான் ஒன்று சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஸ்கூல் டாஸ்க்கெல்லாம் நம்ம நிறைய சீசனில் பார்த்துருக்கோம். அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க, அவ்வளோ செம்மையாக ஜாலியாக இருக்கும், ஃபைட் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த சீசன் பாருங்க, ஒரு மண்ணும் இல்லை, ஃபைட்டும் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை, வெறும் கிரிஞ்சன் வன்மம் மட்டும்தான் இருக்கு. வன்மங்கள் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டு சைடுமே தான் சொல்கிறேன். முக்கியமான ஜாக்லின் அவர்கள்லாம் ஒரு பதவி கிடைச்சி போச்சு, இந்த பதவியை வச்சு நம்ம யார் மேலாம் வன்மத்தை அப்படி கக்கணும்னு இருந்தோமோ அதை கக்கிடலான்னு சொல்லி முடிவோட இருக்காங்க. அது பக்காவாக தெரியுது. ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தா ஜாக்லின் அவர்கள் தன்னோட வன்மத்தை வந்து தீபக் மேலே கக்குறாங்க. அது ஓப்பனாக தெரியுது. நீங்கள் எப்படி முட்டு கொடுத்தாலும் சரிடா, இது வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க். இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு டீச்சராக இருக்கவங்க யாரையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டார்கெட் பண்ணி யாரையும் அட்டாக் பண்ணி பேசக்கூடாது. இந்த இடத்துல ஜாக்லின் அட்டாக் பண்ணி பேசுறாங்க. தீபக் என்னதான் ஓகேப்பா, தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கட்டுப்பா, எல்லாம் ஓகே, அவன் முன்னாடி நீங்க சண்டை போடலாம், அது வேற. ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது இந்த டாஸ்க்கை என்டர்டைன்மெண்டா பண்ணுங்கன்னு தானே பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இந்த டாஸ்க்ல வந்துருந்துட்டு தீபக் உங்களுக்கு தான் மாரல் பத்தி ஒன்று சொல்லி ஆகணும், நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குன்னா அது அடுத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா நீங்க அறிவாளியும் கிடையாது. இது எதுக்கு? இது தேவையில்லாத கண்டென்ட் தான். அவனுக்கு தெரியுது, தெரியல, தெரியாம போது, விளங்காம போது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாத விஷயத்த அண்ணனா நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றீங்கன்னா அப்ப உங்களோட ஒரு படி மேலதான் இருக்கான், அதனாலதான் அவன்கிட்ட சொல்லிக் கொடுக்க சொல்றீங்க. எல்லாமே நீங்களே சொல்லுவீங்க. ஒரு சாட்டர்டே சண்டேன்னா ஒரு நாடகத்தை போடுவீங்க, அழுவீங்க, உருளுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் உங்க கையில ஒரு பவர் கிடைச்சோன்னா அந்த பவரை வச்சு வன்மத்தை கேட்குவீங்க. இந்த இடத்துல வன்மத்தை கக்கியாச்சு. எப்படி தீபக் மேல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்க பெரிய ஆளும் கிடையாது, நீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்றேன்னா, பேசணுங்கிற இடத்துல தான் பேசணும், பேசக்கூடாதுங்கிற இடத்துல வந்து பொறுமையா வெயிட் பண்ணி இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ராணவ் அங்கிருந்து பயங்கரமா ஒரு இது கண்டென்ட் போட்டான், இது உனக்கும் பொருந்தோங்க அப்படின்னு மாதிரி அடிச்சுட்டான். அதுதான் உண்மை, அது உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்க அடுத்த ஆள வன்மத்தை கக்கும் போது மட்டும் இஷ்டத்துக்கு கக்கிட்டே இருப்பீங்க. இதே ஆப்போசிட் இல்லாம தான் திருப்பி கொஸ்டின் வைக்க ஆரம்பிச்சா உடனே அதை ஒரு டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல ராணுவ சொல்றான் இது உங்களுக்கும் பொருந்தும். உடனே இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பொருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேங்கிறாங்க. ஏன்பா நீங்க உங்களுக்கு பொருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துப்பீங்க, அடுத்த மட்டும் நீங்க சொல்றதை கேட்கணுமா? ஏன் அதே மாதிரி தீபக்கும் பொருந்துச்சுன்னா அவன் எடுத்துக்கிறான், இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போக போறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கிறுக்காகிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபன்னே தெரியல. அந்த ப்ரோமோ கட்டு நல்லா கவனிச்சனாலும் தெரியும், ஒருத்தன் மூஞ்சிலே சிரிப்பு இல்லை, எவனுமே சிரிக்கல, ஒரு மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்கே தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் தனக்கு கொடுத்துருக்க பவரை வச்சு, இந்த மாரல் டீச்சர் அப்படிங்கிற பவரை வச்சு வன்மத்தை கக்கியிருக்காங்க, வீட்டுக்குள்ள ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ கடைசியில் இவன் டென்ஷன் ஆயிட்டான். யாரு? சத்யா டென்ஷன் ஆயிட்டுங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மாரல் கிளாஸ்லாம் நடத்தின மாதிரி இல்லை, ஏதோ நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, மாரல் ரிவ்யூ. சரி எனக்கு செட் ஆகலை அப்படிங்கும்போது உங்களுக்கு செட் ஆகலைன்னா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. எல்லா ஸ்கூல்லையும் சொல்கிற ஒரு விஷயம் தான், உனக்கு இப்படி இல்லைனா வெளியே போய் நில்லை அப்படின்னு. அப்படி சொன்னோடனே சத்யாவும் கிளம்பிட்டான். விருட்டுன்னு அவன் கிளம்பி வெளியே போயிட்டான். மொத்தத்தில் இவனை ஸ்கூல் டாஸ்க் பண்ண ஆக மாட்டானோ. நான் என்ன சொல்கிறேன், இந்த போர்ஷன் இந்த ஒரு வாரத்தை கட் பண்ணி இந்த ஒரு வாரத்தை இவனை தூக்கி வெளியே எங்கேயா போட்டுருங்க. முடிஞ்சா சீசன் 3 வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க, அதை கூட பார்த்துக்குறோம்டா. ஸ்கூல் டாஸ்க் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தப்போம் சீசன் 3 ஆகட்டும், சீசன் 5 ஆகட்டும், சீசன் 6 ஆகட்டும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவனை கன்றாவியாக பண்ணுறானோ. அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிச்சுன்னா அந்த டாஸ்க் மற்ற சீசனில் டாஸ்க்குன்னு கொடுத்தோன்னே சேவ் பண்ணுறது அந்த ஸ்கூல் கெட்டப்புக்கு மாதிரி அவங்களே மாறிட்டானோ. பட் இவனை நேற்று அப்படி மாறினான்னா இல்லை, காலையில் பிக் பாஸ் தான் கூட்டு கழுவி ஊத்துறாரு. ஒரு விஷயம் கொடுத்தா தைசியாக அதுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி பண்ணுங்கடா. ஸ்கூல் டாஸ்க்குன்னு கொடுத்துருக்கேன், ஒழுங்காக க்ரூம் ஆகுங்கடா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கழுவி ஊற்றி திருப்பி க்ரூம் பண்ணி தான் இப்போ ஷேவ் பண்ணிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ பெண்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எங்களுக்கு வந்து கொண்டை கட்டுறதுக்கு ஒன்று சொல்லுவாங்களா, அது பேர் என்னது, டையா, அது ஐயோ அது பேர் எனக்கு மறந்து போச்சு, ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, சாரி மறந்து போச்சு. அது வேணும்னு கேட்டு அவங்க ஒயிட் கலர் இந்த இது வாங்கியிருக்காங்க, பேண்டு மாதிரி, அதை வாங்கி இப்போ கட்டியிருக்காங்க. மொத்தத்தில் இன்னைக்கு தான் ஒருபடி மேலே வந்திருக்காங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்கே ஒரு எஃபர்ட் பண்ணுங்கிறது ஷேவ் பண்ணிக்கிட்டு இந்த கொண்டெல்லாம் போட்டுட்டு ஒருபடி மேலே வந்திருக்காங்க. ஒருபடி மேலே வந்து என்ன பண்ண உள்ளதான் எல்லாருமே வன்மத்தில் கக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட மண்ணு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கட்டை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை, உள்ள போய் எட்டி பார்த்தா எபிசோட்ல எதுவும் இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நக்கின்னு போது ப்ரோ, ஒரு மாதிரி போரா இருக்கு, வெறுப்பு, கிரிஞ்சி அப்படிதான் இருக்கு. இல்லை ஜாக்லினுக்கு முட்டு கொடுக்க சில தரக்குறிகள் வருவீங்க ப்ரோ, அவங்க டீச்சர் ப்ரோ அப்படிதான். எந்த டீச்சரும் ஒருத்தனை குறி வச்சு நீ தான் அறிவாளி நினைக்காதன்னா சொல்ல மாட்டாங்க. நீ அறிவாளியா இருந்தனா எல்லாருக்கும் சொல்லி கொடுன்னு நினைப்பாங்க. அவனை போயிட்டு நீ அறிவாளி நினைக்காத, உனக்கும் உங்க அப்பா மேல இருக்கான் அப்படின்னு மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுல பெரிய பாயிண்ட் என்ன, காலையில ஜாக்லின் உட்காந்து என்ன பண்றாங்கன்னா, சரி மாரல் கிளாஸ் எடுக்கணும், எனக்கு ஏதாச்சும் சொல்லி கொடு, அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் உட்காந்து கிளாஸ் கத்துக்கிறாங்க. ஓகேவா, முத்துக்குமரன் உட்காந்து ஏதாவது சொல்லிக் கொடு, என்ன மாதிரி பண்ணலாம், எதோ பேசலாம், எனக்கு ஏதாவது வாக்கியங்கள் சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து கேட்குறாங்க. ஸோ அங்கே நீங்கள் கேட்குறீங்க, அவன் சொல்லிக் கொடுக்கும்போது ஏற்றுக்கிறீங்க. அப்போ ஏன் தீபக்கை மட்டும் இது பண்ணுறீங்க? தீபக் மட்டும் உங்களுக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி தர்றாரா? அது ஓகே தான், தீபக் பண்ணுறாரு, இல்லை நான் சொல்ல மாட்டேன், தீபக் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இருந்தாலுமே இது வந்து ஒரு டாஸ்க்கு தானேங்க.
நான் கேட்கறது நான் தீபக் வந்து ரூடா பண்றாரு, ஓவரா பண்றாரு, எல்லாமே ஓகே, நானும் ஒத்துருக்கேன், நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அது எல்லாமே ஓகே தான், ஓகேவா. ஆனா அந்த வன்மத்தை இந்த டாஸ்க்ல வந்து ஏன் காட்டுறீங்க? இந்த டாஸ்க்கை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னார்? ஏய் ஃபன்னா பண்ணுங்கடா, நல்லா ஃபன்னா கொண்டு போங்க, ஜாலியாக கொண்டு போங்க, மக்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரி கொண்டு போங்க, நான் இதுக்கு முன்னாடி சீசன்ல நல்லா பண்ணிட்டாங்க, அதை மாற்றணும்னா நீங்கள் ஒருபடி நீ எஃபர்ட் போட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதை நீங்கள் மாற்றுறதுக்கு தானே ஒரு பெஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல உங்களோட இண்டிவிஜுவல் பிளே காட்டுறதுக்கும் இந்த இடத்துல நீங்கள் தான் தனின்னு சொல்லி காட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பிளே பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ என்னது? ஒரு டீச்சராக நீங்கள் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபன்னாக பண்ணலாம்ல. ஒருத்தர் எழுப்பி போட்டு ஒரு ஃபன்னாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணி உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக பண்ணாலே சூப்பராக இருக்குமே. ஏன் இந்த இடத்துல தீபக்கு கூட ஒரு விஷயத்துக்கு எழுப்பிட்டு ஏதாவது ஃபன்னாக நீங்கள் கலாய்ச்சி விட்டா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வன்மத்தை கக்குறீங்க தெரியுமா, எல்லாமே தெரிஞ்சால் நீ அறிவாளி இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எதுக்கு பேசணும் தான் எனக்கு தோணுது. மொத்தத்தில் இதெல்லாம் எதுக்கு பேசணும்? வன்மம் தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வன்மம். இவங்கெல்லாம் காலங்காத்தில், ஏன்னா காலங்காத்தில் இவனோட ஸ்டூடெண்ட்டுமே வன்மத்தை கைக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்டுமே உட்கார வச்சு ஃபீட்பேக் கொடுங்க, நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஃபீட்பேக் கொடுப்பீங்க அதை கொடுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க, ஓகேவா, மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. அப்படி கேட்கும்போது இவனை ஃபீட்பேக் கொடுக்க சொன்னால் இவனை உட்காந்து ஸ்டாண்டப் காமெடி ட்ரோல்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கும் சொல்லிட்டார், ஏன்டா ஃபீட்பேக்னா ஒரு விஷயத்த முன்னேற வைக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், எதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறதாண்டா ஃபீட்பேக்கு, நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி அதுக்கும் போட்டு அடிக்கிறார். மொத்தத்தில் இந்த சீசன் பிக் பாஸ் தான் பாவங்க. அந்த குரல் கொடுக்குற மனுஷன் கடுப்புலே இருக்கார், 24 கடுப்புல இருக்கார், 24 கடுப்புல இருக்கார். இவனை வச்சு நான் எப்படி மயக்க போறேன்னு தெரியலடா அப்படின்னு மாதிரி செம காண்டிலே சுற்றிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, அதுதான் உண்மை. மொத்தத்தில் இவனை யாருமே ஆக மாட்டானு, இப்படி எவனுமே ஆக மாட்டான். இதில் ராணுவ மேலே இப்போ சில பல வன்மங்கள் இன்னைக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ராணுவே நேற்று தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கான்டா, நேற்று தான் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான், வெளியே வந்திருக்கான். இந்த இடத்துல இப்போ டீச்சர் இப்படி பேசும்போது ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறது ஓகே தான், எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா. ஏன்னா டீச்சர் இவ்வளோ தூரத்தில் இறங்கி வன்மத்தை கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்க தான் செய்வான். இந்த இடத்துல சத்யா எதுக்கு எந்திரிச்சு வெளியே போனால் தான் எனக்கு தெரியல. நம்ம ஓட்டச்சட்ட சத்தியா எந்திரிச்சு வெளியே போயிட்டாப்புல விருட்டுன்னு. அவருக்கு எந்த கண்டென்ட்டுமே பிடிக்காது போல. அவர்லாம் ஒரு இம்மி அளவு கூட ஸ்டூடெண்டாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. அவர் வாய்ஸ் மாடுலேஷன் கூட மாற்றல, அந்த டோன் கூட சத்யா மாதிரியே தான் இருக்கு. சத்யா தான் இல்லைன்னு சொல்ல, சத்யா டோன்லேயே இருக்கார், அந்த ஹை டோன்லேயே இருக்கு. அந்த ஸ்கூல் இதுக்காக கொஞ்சம் இறக்கி பேசினாங்களாடா, கொஞ்சம் வாய்ஸ் இறக்கி ஒரு ஸ்கூலில் இந்த 11th 12th படிக்கிற பசங்க பேசுகிற மாதிரி பேசுறது, ஃபன்னாக உள்ளே பேசிக்கிறது, கலாய்க்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணலாம்ல. இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லையாடா? ரொம்ப மொக்கையாக பண்ணுறான்னு போகிற வருத்தமாக இருக்குது. நம்ம நினச்செல்லாம் அந்த ஸ்கூல் டாஸ்க் ரொம்ப கொஞ்சம் ஃபன் இருக்கும் நான் நினச்சேன். இவனை எங்கே அப்புறம் ஃபன்னு பண்ணுறாங்க, முக்கால்வாசி பேர் லவ் பண்ணுறாங்க. இவனை வந்த ஏமே அதான் இருக்கும் போல, லவ்னு சுற்றுறானு. ஃபன்னுங்கிறதெல்லாம் வரல, லவ் கண்டென்ட் மட்டும் தான் வந்திருக்கு இப்போதைக்கு. பேசாமல் இந்த ஸ்கூல் டாஸ்க்னு வைக்கிற போல இதை பார்க் டாஸ்க்னு வைக்கிறா, காதல் பண்ணிட்டு சுற்றிட்டு. அது கூட இதை சரி ஓகே, இவனை வச்ச பேருக்கு நியாயமாக இருக்கும், இவனை வச்ச பேருக்கு கூட நியாயமாக இருக்க மாட்டேங்கான்ல. எனக்கு தெரியல ப்ரோ, ஆக்சுவலாக உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிஞ்சி வன்மம் மட்டும்தான் தெரியுது. ஃபன்னுங்கிறது எங்கேயுமே இல்லை, ஸ்கூல் டாஸ்க் மாதிரி எனக்கு தெரியல, இது ஸ்கூல் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகல. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.